ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 6ஆம் நாள், தமிழ் மாதம் மாசியுடைய 22ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது, ரொம்பவே மங்களகரமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன மங்களகரமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் சதுர்த்தியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த சதுர்த்தி. நாளை நாள் மாசி மாதத்தில் தேய்பிரையில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில் விநாயகர் பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு முதன்மையாக கடவுளாக விநாயகர் பெருமான் திகழ்கிறாரு. பிடித்தார் பிள்ளையார் என்ற சொல்லுக்கேற்ப எதில் பிடித்தாலும் பிள்ளையார் உருவாயிருவார். அந்த அளவுக்கு எளிமையான கடவுளாகவும் திகழ்பவர் பிள்ளையார். அப்பேற்பட்ட பிள்ளையாரை வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப உகந்ததாக வருவது அவருடைய ஸ்பெஷல் திதி தான். அந்த திதி தான் சதுர்த்தி திதி. ஒரு மாதத்துக்கு வளர்பிறை தேய்பிறை என 2 தினங்களில் சதுர்த்தி வரும். அந்த 2 தினங்களில் எந்த மாதம் எந்த கிழமை வருதோ அதை பொறுத்து பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நாளை நாள் தேய்பிரையில் மாசி மாதத்தில் கரெக்டாக வெள்ளிக்கிழமை இந்த சதுர்த்தியானது வருது. அதனால் இந்த டைம் இந்த பரிகாரம் செய்தால் கரெக்டாக இருக்கும் என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தை பண்ணுங்க, நிச்சயமாக அந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல வழியை காமிக்கும். சரி, பரிகாரம் வாங்க இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பரிகாரம் செய்கிறது ஒரு நம்பிக்கையின் பேரில் செய்யணும். அப்படி நீங்கள் நம்பிக்கையுடைய பெயரில் செய்தீங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு அமையும் இந்த பரிகாரம். சரி, கடன் தீர்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாடு நாளை நாள் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிரனுக்கு சொந்தமான நாள். இந்த நாளில் விநாயகரை அவருக்கு உகந்த அந்த சதுர்த்தி இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்தால் உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. கிரக சூழ்நிலை காரணமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் எவ்வளவு பெரிய கெட்ட நேரம் வந்தாலும் சரி, அதை சரி செய்ய இந்த வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த வழிபாடை நம்பிக்கையோடு பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாடு நாளை நாள் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 5 மண் அகல் விளக்கு தேவை. ஸோ 5 மண் அகல் விளக்குகள் வாங்கி கொள்ளுங்க. 5 விளக்குகள்லையுமே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். ஸோ தேங்காய் எண்ணெயை வாங்கிக்கோங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதில் தீபம் ஏற்றணும். ஏற்றின அந்த தீபத்தை வடக்கு திசை நோக்கி வைக்க வேண்டும். விநாயகர் எந்த திசையில் அமர்ந்திருந்தாலும் சரி, உங்கள் தீபச்சுடர் வடக்கு நோக்கி எரியும்படி வைத்து விட்டு அப்புறமேட்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். ஸோ நீங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரம் செய்யுங்க. கோவில் பக்கத்தில் விநாயகர் இருப்பாங்கள்ல, அங்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. வழிபாடு கோவிலில் செய்து சிறிது நேரம் அமர்ந்து விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை விநாயகரோட சொல்லி அந்த பண பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று மனசார வேண்டிக் கொள்ளுங்க. இப்படி நீங்கள் பண்ணாலே போதும். வெள்ளிக்கிழமை நாளை நாள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வீட்டில் அருகில் விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். ஏன்னா நாளை நாள் சுக்கிரஹோரம் மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க சதுர்த்தி இருக்கு. அதனால் எப்போ செய்யலாலும் இந்த பரிகாரம் நல்ல பலன் கொடுக்கும். அடுத்தபடியாக கிழக்கு திசை நோக்கி நின்று கொள்ளுங்க. உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களிடம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எப்படியாவது வருமானம் பெருக வேண்டும், ஏதாவது ஒரு வழியில் பணம் கைக்கு வந்தால் போதும், என்னுடைய கடனை சுலபமாக அடைத்து விடுவேன், அதற்கான வழியை காட்டுங்க என்று சொல்லி பிரார்த்தனையை நீங்கள் கிழக்கு பார்த்து நின்று செய்து கொள்ளுங்க. பிறகு வழக்கம் போல் விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி கோவில் அர்ச்சனை செய்து விநாயகர் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க. வழிபாடு பரிகாரம் நாளை நாளுக்கு இவ்வளவுதான். நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டும், கொடுத்த பணம் வரவில்லை என்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். எப்படி செய்தாலும் பலன் அடைய முடியும். மிக மிக எளிமையான பரிகாரம். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை செய்துவிட்டு பலனை முழுமையாக எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வெள்ளிக்கிழமையில் 11 வெள்ளிக்கிழமையில் என்று கணக்கு வைத்து கொள்ளுங்க. ஸோ இந்த வார கணக்கு முடிவதற்குள்ளாகவே உங்கள் பணப்பிரச்சனை தீர்ந்துவிடும். அப்படி இடையில் ஒரு வாரம் உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்ந்தாலும் அந்த 11 வாரம் வெள்ளிக்கிழமை தவறாமல் விநாயகருக்கு சென்று இதே போல் 5 தேங்காய் எண்ணெய் தீபங்கள் போட்டு விட வேண்டும். அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும். நீங்கள் விளக்கு மற்றும் விநாயகர் கோவிலில் ஸ்தல விருட்சம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் விளக்கேற்றக்கூடிய விநாயகர் கோவிலில் ஸ்தல விருட்சம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வழிபாட்டெல்லாம் முடித்துவிட்டு பிரார்த்தனையெல்லாம் முடித்துவிட்டு அந்த மரத்தின் அடியில் சிறிது நேரம் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து பாருங்கள். குழப்ப நிலையில் இருந்து சுலபமாக வெளிவருவீங்க. குழப்பம் தீரும்போது பிரச்சனைக்கான தீர்வு சுலபமாக கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விநாயகருக்கு முன்னாடி அமர்ந்து கூட அப்படியே அமைதியாக இருந்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கான ஒரு குழப்ப மனநிலை நீங்கும். ஸோ இதுதாங்க பரிகாரம். இப்போ இதனை தொடர்ந்து நாளைய வெள்ளிக்கிழமை சதுர்த்தியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லி கொள்ளுங்க. வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. சோர்வு வரும் பொழுதில் அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழிமுறைகளை பின்பற்றுங்க. நாளை நாள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை மன அமைதி இருக்கும். நிம்மதியாக நாளை நாள் கடந்து செல்லும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த டென்ஷன் குறையும். எதிரி தொல்லை விலகும். நிதி நிலைமை சீராகும். தேவையான அளவு கையில் பணம் இருக்கும். எதிர்கால சேமிப்புக்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யுங்க. அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். புது முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வேலையில் வியாபாரத்தில் நம்பர் 1 இடம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் உழைத்த உழைப்பிற்கு உண்டான பலனை பெறுவீங்க. இரவு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு நிம்மதியான ஓய்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பல நாள் கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நாளை நாள் இனி நாளாக அமைவதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். நிதி நிலைமை சீராகும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்மராசியை பொறுத்தவரை சின்ன சின்ன மறதி உண்டாக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வேலைகளை கவனமாக செய்யுங்க. முக்கியமான பொருட்களை பத்திரமா எடுத்து வைங்க. 3வது நபரை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர் கையில் ஒப்படைக்கக்கூடாது. அவசரம் வேண்டாம். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு வெற்றி வாகை சூடுவீங்க. எதிலும் திறமையாக சிந்திப்பீங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய நாள். வசீகர தோற்றத்தால் அனைவரையும் கவரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நாளை நாள் அழகான நாளாக அமையும். காதல் கைகூடும். திருமண வரை செல்லும். சுப செலவு ஏற்படும். நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரவும் வாய்ப்பு இருக்குது. வேலையிலும் வியாபாரத்திலும் எதிர்பாராத நல்லதெல்லாம் நடக்குங்க. அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை சந்தேகம் நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட நாள் பிரிந்த உறவுகளை சந்திப்பீங்க. மனதிற்கு பிடித்த நபரோடு நீண்ட நேரத்தை செலவு செய்வீங்க. வேலையில் வியாபாரத்தில் புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் கூட இனிதாக உங்களுக்கு இருக்குங்க. அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் டென்ஷன் கோபம் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சின்ன சின்ன தோல்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாது. விடாமல் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி அடையலாம். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு நாளை நாள் கொஞ்சம் குழப்பம் இருந்த நாளாக இருக்கும். நிறைய விஷயங்களை சிந்தித்து மனதில் சஞ்சலத்தோடு இருப்பீங்க. வேலையில் ஆர்வம் செலுத்த முடியாது. வியாபாரத்தில் கவனம் செலுத்த முடியாது. இதனால் சின்ன பின்னடைவு உண்டாகலாம். மனதை அலப்பாய விடக்கூடாது. இறை வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை சின்ன சின்ன தடங்கல்களை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். தெரியாத மனிதர்களுடைய பேச்சை கேட்டு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். தெரியாத விஷயத்தில் காலை வைக்க வேண்டாம். அன்றாட வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசிக்கு வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். கடன் சுமையில் இருந்து விடுபடுவீங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரத்தை முன்னேறி செல்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நல்ல வெற்றி கொடுக்கும். புது வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு நல்ல பாதையை காட்டி கொடுக்குங்க.
அப்புறம் மீனம் ராசிக்கு நாளை நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். தேவையான அளவு ஓய்வும் கிடைக்கும். நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நாளை நாள் இனிய நாளாக அமையும். சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நாளை நாள் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளைய சதுர்த்தி இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பரிகாரங்களும் பலன்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.